ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கோ கிரிட்டிசிசம். எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது லிட்ரேச்சருக்கும் நம்மளோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் நம்ம எக்கோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத என்விரான்மெண்டல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே டைம் கிரீன் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது எதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா, எப்படி லிட்ரேச்சர் வந்து நம்மளோட ஆட்டிடியூட்ஸை வந்து ஷேப் பண்ணுது, எப்படி நம்ம வந்து நேச்சர் கூட ஆட்டிடியூட் வைக்கிறோம், அதை எப்படிலாம் ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எக்கோ கிரிட்டிசிசம். எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்விரான்மெண்ட் அக்வா கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1970s ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற வேர்டை யார் க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா வில்லியம் ரூக்கட் அப்படிங்கிறவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1978 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காங்க. அந்த எஸ்ஸேயில் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதின அந்த எஸ்ஸே நேம் என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் எக்காலஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் எக்கோ கிரிட்டிசிசம். டைப்ஸ் ஆஃப் எக்கோ கிரிட்டிசிசம். எக்கோ கிரிட்டிசிசமில் செவரலான டைப்ஸ் இருக்குது. அதில் மேஜரான டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா பாஸ்டோரல் எக்கோ கிரிட்டிசிசம், வைல்டர்னஸ் எக்கோ கிரிட்டிசிசம், எக்கோஃபெமினிஸ்ட் எக்கோ கிரிட்டிசிசம். லிட்ரேச்சர் படிக்கிறதையும் என்விரான்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதையும் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அசோசியேஷன் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது ASLA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1992. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அகாடமிக் ஜேர்னலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1993. அந்த அகாடமிக் ஜேர்னலோட நேம் என்ன அப்படின்னா இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ரைட்டர்ஸ். இந்த எக்கோ கிரிட்டிசிசமில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து லிட்ரேச்சரையும் சரி என்விரான்மெண்ட்டையும் சரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு வர்ற டேஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா. அவங்களில் மேஜரான ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1720 ஜேம்ஸ் தாம்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் ஒரு லாங் போயம் எழுதியிருக்காங்க. அந்த லாங் போயமோட நேம் என்னென்னா த சீசன். இந்த போயம் முழுசாகவே பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருக்காங்க. இந்த போயம் தான் நேச்சர் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஜான்ராவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இவங்களை தொடர்ந்து கில்பர்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் செல்போன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் நேச்சர் ரைட்டிங் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா பெட்ரம் அப்படிங்கிறவங்க எழுதின ட்ராவல் அப்படிங்கிற ஒர்க்னாலையும் ஹென்ரி டேவிட் தோரோ எழுதின வால்டன் அப்படிங்கிற ஒர்க்னாலையும் தான் தொடங்கப்பட்டுச்சு. ராச்சல் கார்சன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவில் மாடர்ன் என்விரான்மெண்ட் ரைட்டிங் வந்து பிகின் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தென் ஜோசப் மீக்கர் அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவரோட ஏர்லி ஒர்க்கான த காமெடி ஆஃப் சர்வைவல் ஸ்டடீஸ் இன் லிட்ரரி எக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் லிட்ரரி எக்காலஜி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் எக்கோ கிரிட்டிசிசமை பற்றி எழுதின மேஜரான ரைட்டர்ஸ். எக்கோ கிரிட்டிசிசம் நமக்கு எது சொல்ல வருது அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஹியூமனோட ட்ரீம்ஸை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நேச்சருக்காக வாய்ஸ் கொடுக்கறதாகவும் இருக்கணும். என்விரான்மெண்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய வழியில் பேசுது. எப்படின்னா ஹீட் ஆகுறது மூலமாக, புயல் வர்றது மூலமாக, வெள்ளம் வர்றது மூலமாக, இல்லைனா அமைதியாக இருக்கிறது மூலமாக அதோட ஸ்ட்ரகிள்ஸை அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நினைக்குது. நம்ம அதை நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்விரான்மெண்ட் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது ஒரு பிக் ஸ்டெப்பாக ஃப்யூச்சரில் இருக்கும். எர்த் அப்படிங்கிறது சிம்பிளாக ஹோம் மட்டும் கிடையாது, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் தான் எக்கோ கிரிட்டிசிசமில் சொல்லியிருக்காங்க. That's all about eco criticism. Next என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.